அண்ணே மதுரையே நாங்க தானே. நாங்க குடுக்குற காப்பராவுக்கெல்லாம் மதுரை தாங்காதுண்ணே. ஒன்னாச்சு வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பொட்டத்தையோட ஒரு அடி அடிச்சு பத்தி விட்டு போய்க்கிட்டே இருப்போம்ண்ணே. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரீஷ். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் வைகை, BOV, த டேல்ஸ் ஆஃப் பாய் ஃப்ரம் மதுரை. ஸோ இந்த எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரீ இன்ட்ரோலாம் இந்த வீடியோ ஒன்றும் கிடையாது. ஜென்ரலாக நான் காலேஜ் சேர்ந்த போல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு வேறு ஊர்லேருந்து வந்துருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாமே மதுரையா அப்படின்னு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆமாம், மதுரை தான் அப்படின்னு சொல்லிட்டு, மதுரைனாலே லைக் எப்படி ரவுடிஸும் வெட்டு குத்து பயங்கரமானவங்க, முரடனுங்க, மாட்டு மூளைங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கலான மைண்டுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு லேட்டராக தான் புரிய ஆரம்பிச்சது. என்னன்னா, நம்ம ஊர்லயே இருக்கிற தற்கூரிங்க. இப்போ நான் மதுரையில இருந்து வெளியே வந்து கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல படிச்சாலும், மதுரையை பத்தி கோயம்புத்தூர்ல அந்த மக்களோட மைண்ட் செட் என்ன, அதுதான் நான் வந்துட்டு இங்க இருந்து தெரிஞ்சுக்கிறேன். இது வந்துட்டு கோயம்புத்தூர்னு மட்டும் இல்ல. ஒரு தடவை நான் சின்ன வயசுல நான் ஃபேமிலியோட திருப்பதி போயிருந்தேன். அப்போ நாங்க ஒரு இடத்துல நாங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, அந்த திருப்பதி ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, ஒரு ரேண்டமா ஒருத்தர் வந்துட்டு அந்த அந்த திருப்பதி ஹில்ஸ்ல போறதுக்குன்னு ஒரு சுமோ வண்டி வச்சிருப்பாங்க, வாடகைக்கு எடுத்து நம்ம போற மாதிரி இருக்கும். அந்த வண்டியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு தெலுங்கு ஆளு எங்கிட்ட வந்து எந்த ஊர் அப்படின்னு கேட்டோன்னே, நாங்க மதுரைனோடனே மதுரையா அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸ்கிளமேஷன் அவர் கொடுத்தாரு. அதுக்கான ரீசன் எனக்கு அப்பவும் புரியல. பட் ஆனா என் கூட இருந்த என்னோட பெரியமா பையன் அவன் சொல்லி, மதுரைனாலே கெத்துடா, அவன் பார்த்தேல மதுரை பேரை சொன்னாலே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, பயப்பட்டோம். காரணம் என்ன? மதுரையில வன்முறை அதிகமா இருக்கு. ஆமா இருக்கு. ஆனா மதுரையில மட்டுமா இருக்கு? அதே அளவுதான் சென்னையிலயும் இருக்கு, திருநெல்வேலியிலயும் இருக்கு. திருநெல்வேலின்றனாலே புளோரிடா, மதுரை, தமிழ்நாடு சவுத்தே புளோரிடா அப்படின்னு ஒரு ஸ்டீரியோடிபிக்கலான மைண்ட் குள்ள வந்துருவாங்க. ஆமா, அது அந்த ஊரோட வழக்கம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற பீப்புள் அங்க இருக்காங்கன்னா, அதை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அவங்களா அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்து மெச்சூரிட்டி அடையிறது தான் அது அந்த சமூகத்துக்கும் அந்த ஊருக்கும் இருக்கிற அந்த கெட்ட பேரை துடைக்கும். அது அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் அவங்க மாறி வரதை பொறுத்துதான் இருக்கு. பட் அதை வச்சு ஒரு ஊரே எப்படின்னா நீங்க வந்துட்டு இப்படிதான், அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே இப்படிதான் அப்படின்னு பார்த்து சிரிக்க முடியும்? அது தப்பு, சரியா? அதுதான் இப்போ இந்த எபிசோட ஒரு கண்டென்ட். அண்ட் அது மட்டும் இல்ல, மதுரைனால இப்படிதான் போர்ட்ரே ஆனிச்சுல. சோ அதை தாண்டி அந்த மதுரையில என்ன இருக்கு? மதுரையில சொல்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, பேசிட்டே போலாம். சோ அதை பத்தி தான் நம்ம இந்த தேர்ட் எபிசோட் ஆஃப் VOV பேச போறோம். சோ இந்த எபிசோட்ல நான் எடுத்திருக்கிற கண்டென்ட்ல கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக நான் பேச போற விஷயத்தை வந்துட்டு 3 செக்மெண்டா பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் பேசினதுதான் ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட் ஆன் மதுரை ஃப்ரம் அதர் சிட்டிஸ். எல்லா ஊர்லயும் பிரச்சனை நடக்குதுதான். எல்லா ஊர்லயும் அடிதடி சண்டை, அந்த அந்த கேஸ்ட் ரிலேட்டடான பிரச்சனைகள், அதுக்கு சேர்ற கூட்டங்கள், அது மூலியமா வர பிரச்சனைகள், அடிதடி வெட்டு குத்து எல்லா ஊர்லயும் நடக்கிறது தான். அது சர்வ சாதாரணமா தான் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல இருக்க கரண்ட் நிலவரத்தை நான் சொல்றேன். ஆனா அதே மதுரையில மட்டும் அவங்க ஹைலைட்டடா பேசுறாங்க. அதுதான் எனக்கு புரியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சினிமாவை எடுத்துக்கோங்க. ஒரு தமிழ் படங்கள்ல ஒரு மதுரைக்கு ஒரு சீன் வைக்கணும்னா, அதுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு 4 லாங் ஷாட் வச்சுட்டு, அதுக்கு அடுத்து ஒரு தெருக்குள்ள எங்கேயோ ஒருத்தன் வெட்டுறதுக்கு துரத்திட்டு வர்ற மாதிரி ஒரு சீனை வைப்பாங்க. அந்த ஒரு போர்ட்ரேல் ஆஃப் சினிமாலேயே அந்த ஊர்ல இப்படிதான் இருப்பானுங்க, முரடனுங்களா இருப்பானுங்க, இதனாலலாம் வெட்டு குத்து சண்டை அப்படிதான் இருக்கும். அதை தாண்டி மதுரை மக்கள் எவ்வளவு பாசமா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மதுரைக்காரங்க பாசக்காரங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இந்த கோவப்படுவாங்க, ஆக்ரோஷமா இருப்பாங்க, அந்த ஒரு பாயிண்ட் அளவுக்கு மதுரைக்காரங்க பாசமா இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது, அவ்வளவா தெரியாது. அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்துட்டு மக்கள், நான் இங்க உட்காந்து பேசுறதுனால அது மாறுமான்னு எனக்கு தெரியாது. பட் என்னோட ஊருக்காக நான் தான் பேச முடியும். அண்ட் அதுவும் இல்லாம வாய்ஸ் ஆஃப் வைகைன்னு பேர் வச்சுட்டு நான் எங்க ஊரை பத்தி ஒண்ணுமே பேசலன்னா அது நல்லாவும் இருக்காது. இது எனக்கு இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போதே தோணுச்சு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு எபிசோட் நான் என் ஊரை பத்தி பேசணுன்றதுக்காக பேச ஆரம்பிச்சதுதான் இந்த எபிசோட். ஸோ அடுத்த செக்மெண்ட் நான் சொல்லியிருக்கிற மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் நான் ரொம்ப நேரம்லாம் இழுத்து வச்சு பேசிட்டு இருக்க போறதுல, என்னால முடிஞ்ச வர அளவான கண்டென்ட்ல தெளிவான நியூஸை சொல்ல முடியுதான்னு பாக்குறேன். ஸோ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ இந்த செக்மெண்ட் எதை பத்தி இருக்குன்னா, கட்டிடக்கலை. அதாவது மதுரை மக்களை பத்தி எந்த அளவுக்கு ஒரு ஸ்டீரியோடிபிக்கலான மைண்ட் செட்ல மித்த ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், அந்த எல்லா ஊர்க்காரங்களும் மினிமம் ஒரு தடவையாச்சும் மதுரைக்கு வந்துட்டு போறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறது மதுரையின் கோயில் மற்றும் கட்டிடக்கலைகள். இன்னொரு ரீசனும் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பேசுவோம். அந்த மாதிரி கோவில் கலைகள்ல முக்கியமா திகழ்ந்து இருக்கிறது மீனாட்சி அம்மன் கோயில். அந்த கோயிலோட கட்டிட கலைகள் எடுத்து பார்த்தாலே பேசுறதுக்கு ஒரு செஷன் பத்தாது. ஏன்னா விவரிக்க முடியாத விஷயங்கள் அவ்வளவு இருக்கு அந்த கோயிலோட கட்டிட கலைகள்லயும் சரி, அந்த கோயிலோட வரலாறுலயும் சரி. சோ அந்த மாதிரி கட்டிடக்கலைகளோட பொதுவா சொல்றேன், கட்டிடக்கலைகள்ல 2 இருக்கு. ஒண்ணு கீழே இருந்து மேல போறது வந்துட்டு பில்டிங்,
அதே மேல இருந்து கீழே வர்றது வந்து குடவரை கோயில்கள், அதாவது கேவ் ஸ்கல்ப்டிங். கேவ் ஸ்கல்ப்டிங்குமே இட்ஸ் அன் எக்ஸலன்ஸ் ஆஃப் பாண்டிய டைனாஸ்டி. ஸோ பாண்டியர்கள் கேவ் ஸ்கல்ப்டிங், அதாவது குடவரை கோயில்களை உருவாக்க ஆரம்பிச்சு அதுல வல்லுநர்கள் ஆனாங்க. ஸோ அந்த குடவரை கோயில்கள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மதுரையை சுத்தி கழுகுமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கழுகுமலையில வெட்டுவான் கோவில்னு ஒரு கோவில், அதாவது மலை இருக்கும். இப்போ பில்டிங்கை கீழே இருந்து கட்டிட்டு வருவாங்க. அதே ஒரு குடவரை கோயில்களை மேல இருந்து கீழே கட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் வந்துட்டு பிசிக்கலி இம்பாசிபிள். இப்போ என்னதான் புர்ஜ் கலிஃபா அப்படி இப்படின்னு. இப்போ திஸ் லீட்ஸ் டு another டாபிக், என்னன்னா ஆர்கிடெக்சரல் மார்வல் ஆஃப் தமிழ் கல்ச்சர். ஸோ இது ஒரு சீரியஸ் டாபிக். நான் இதை பத்தி இன்னொரு எபிசோடே நான் போஸ்ட் பண்ணுவேன். ப்ராபப்லி நெக்ஸ்ட் எபிசோடா இருக்கும், அதுக்கு அடுத்த எபிசோடா இருக்கும். ஸோ அதான் மதுரையில பாண்டியர்கள் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அவங்களோட கட்டிடக்கலை வல்லுமையில அவங்க இன்னைக்குமே குறை வச்சது கிடையாது. இதை பத்திலாம் அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. வருவாங்க, கோயிலுக்கு போவாங்க, சாமியை கும்பிடுவாங்க, சுத்தி பார்ப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, போவாங்க. ஆனா மதுரையில இவ்வளவு சிறப்புமிக்க விஷயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் மேபி வேற சில யூடியூப் சேனல்ஸ்ல சொல்லி இருந்திருக்கலாம். பட் நான் பர்சனலா தெரிஞ்சுக்கிட்ட கொஞ்சம் விஷயங்களை பத்தி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக த மோஸ்ட் அவைட்டட் செஷன் ஆஃப் திஸ் எபிசோட். இதுக்கு முன்னாடி நான் பேசின இந்த 2 செக்மெண்ட் தெரியாதவங்க கூட கண்டிப்பா இந்த விஷயத்த கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருந்திருப்பாங்க. இட்ஸ் none other than ஃபுட்ஸ் ஆஃப் மதுரை. ஸோ மதுரையில ஃபுட்ஸ் பத்தி பேசுறதுக்கே ஒரு தனி எபிசோடே பேசலாம். ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கு. பட் ஆனால் இந்த ஒரு எபிசோட்ல நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் சொல்றேன். ஸோ இதை எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு மதுரையில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ மதுரையில் இருக்க ஃபுட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா, ஒன்றுமே இல்லை, காலையில் பல்லு விளக்கிட்டு கோரிப்பாளையம் விசாலம் காஃபி லவர்ஸ்க்கான பெர்ஃபெக்ட் இடம். காஃபியும் பால் மட்டும் தான் கிடைக்கும், டீ கிடைக்காது. ஸோ அந்த லைனில் நின்று காஃபி டோக்கன் வாங்கி குடிச்சிட்டு செம்மையாக இருக்கும் அந்த காஃபி. அந்த காஃபி எப்படி குடிச்சோன்னா காஃபி லவர்ஸ்க்கான ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ்னே சொல்லுவேன். செம்மையாக இருக்கும். அங்கே காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எங்கே போகிறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பொதுவாக மதுரையில் நான்வெஜ் தான் மாசாக இருக்கும். வெஜ்ஜை பற்றி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. வெஜ் டிஃபன் ஃபுட்ஸில் மதுரை டாப் நாச்சாக இருக்கும். ஸோ எப்படின்னா, மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் சைட்லாம் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு தோசையிலேருந்து, இட்லியிலேருந்து, பொங்கல்லேருந்து, வடையிலேருந்து எல்லாமே மாசாக இருக்கும். அதே நீங்கள் வடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 20-25 வகை வடை இருக்கும். அப்பத்தில் ஆரம்பித்து வடையிலேருந்து வடையே ஒரு 20 வெரைட்டி இருக்கும். வெங்காய வடை, முட்டை போண்டா, வெங்காய பஜ்ஜி, தவளை வடைன்னு ஒன்று வைப்பாங்க, அப்புறம் கீரை வடைன்னு ஒன்று வைப்பாங்க, அப்புறம் மல்லி வடை, அப்புறம் உளுந்த வடையிலேயே மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு மிளகு வடைன்னு ஒன்று வைப்பாங்க. வடைக்கு இத்தனை வெரைட்டி மதுரையில் இருக்கு. ஸோ அதே மாதிரி டிஃபன் பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே டாப் நாச், டாப் குவாலிட்டியில் இருக்கும். ஏன் முருகன் இட்லி கடையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி. ஸோ நீங்கள் டிஃபன் வெஜ்ஜாக போவீங்கன்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட்ஸில் எந்த அளவுமே குறை வைக்காம செம்மையாக இருக்கும். அப்படியே 11 மணிக்கு லைட்டாக சூரியன் இருந்துச்சுன்னா ஜிகில் தண்டா, அப்படியே 12 மணிக்கு கோனார் கடையில் ஒரு சூப்பு, ஒரு ஸ்டார்டர் மாதிரி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மதுரையெல்லாம் எல்லா கடையிலையும், முக்கால்வாசி எல்லா கடையிலையுமே கறி அடுப்பு தான் இருக்கும். கல்லுக்கு கீழே கறி எரிஞ்சிட்டு இருக்கும், கல்லுக்கு மேலே கறி வெந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் கோனார் கடையில் பார்த்தீங்கன்னா கறி தோசை என்ன மாதிரி ஐட்டம்ங்க. அது கறி தோசை எப்படி உருவாகுன்னா, தோசை, முட்டை, மட்டன் சுக்கா தனியாக சாப்பிடுவாங்க, தோசை தனியாக சாப்பிடுவாங்க, முட்டை தனியாக சாப்பிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தோசை மாவில் முட்டையை கலந்து அதை ஊற்றி அது மேலே அந்த மட்டன் சுக்காவை போட்டு பிரட்டி எடுத்து அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்க பாருங்க. அதுக்கு ஒரு 3 வகை சால்னா வச்சு அதில் நம்ம ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றது, ஐயோ அப்படி இருக்கும். அப்படியே கறி தோசை சாப்பிட்டு இருக்கும்போது அதுக்கு சைடா தலைக்கறி, குடல், மூளைக்கறின்னு ஆட்டுக்கு இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் உங்க இலையில வச்சிருவாங்க. அப்படியே அங்கே இருந்து ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா அப்படியே 6 மணி வாக்குல செல்லூருக்கு போனீங்கன்னா பட்டர் கல்லு நிறைய பண்ணா வச்சு அது மேல போதும்ன்ற அளவுக்கு வெண்ணெயை தேய்ச்சு திகட்டாதுங்க. அது எப்படின்னே தெரியல. அவங்க வந்துட்டு அவ்வளவு தாராளமா அவ்வளவு வெண்ணெயை எல்லாமே அவங்க பால் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளவு தாராளமா அவங்க கொடுக்குறாங்க. ஒரு பட்டர் 30-35 ரூபா வரும் ஒர்த்து. அதுல உள்ள கொஞ்சம் பட்டரு, கல்லுல பட்டரு, மேல பட்டரு வச்சு தேய்ச்சி அதுல ஜீனியை அள்ளி தெளிச்சு அவங்க கொடுக்குறாங்க. 2-3 சாப்பிட்டாலும் திகட்டாது, அந்த அளவு இருக்கும். அப்படியே நைட்டு போல நீங்க மதுரையில ஸ்பெசிஃபைடா இந்த கடையில நல்லா இருக்கும், இந்த கடையில நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எங்க போய் உட்காந்தாலும் பரோட்டா மாசா இருக்கும். ஸோ அப்படியே நீங்க போயிட்டு ஏதாச்சும் ஒரு கடையில உட்காரீங்க, 4 பரோட்டான்னு சொல்றீங்கன்னா அதுக்கு அடுத்து சைடு தொட்டுக்கிறதுக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா மட்டன் சுக்காவோ இல்ல மூளையோ அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க சொன்னது வரதுக்குள்ள 2 பரோட்டா சாப்பிட்டு முடிச்சிருவீங்க. ஏன்னா அவங்க வைக்கிற சால்னா, கிரேவி அப்படி இருக்கும். அது வரதுக்குள்ளே நம்ம 2 பரோட்டா சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஸோ அது போக அந்த மட்டன் சுக்காட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பரோட்டா பத்தாது. அதையும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு இன்னொரு 2 பரோட்டா வாங்கி ஹோல்சமா அன்னைக்கு நைட்டு முடிச்சுட்டு மறுபடியும் போயிட்டு பெரியார் பஸ் ஸ்டாண்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க 24 மணி நேரம் பால் வியாபாரம்னு ஒரு கடை இருக்கும். அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க் 40 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அப்படி ரோஸ் மில்க் இல்லைன்னா பருத்தி பால், அதை குடிச்சு அந்த நாளை முடிச்சோமா அப்படி இருக்கும். மதுரையை சிறப்பா பேசுறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இந்த இன்டர்நெட் மீடியம் மதுரையில இது மட்டும்தான்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுறது இட்ஸ் டோட்டலி ஆப்சர்ட் திங். ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு தற்குறித்தனமான ஒரு விஷயங்கள் எல்லா ஊர்லயும் இருக்கு.
வன்முறையோ இல்ல அந்த ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிற தற்கொலைகளோ எல்லா ஊர்லயும் இருக்காங்க. ஆனா மதுரையிலயும் திருநெல்வேலியிலயும் இந்த ஃப்ளோரிடான்னு சொல்லி அதை ஸ்டீரியோடைப் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ட் அதையும் கெத்து நினைச்சு இன்னமும் அந்த சோசியல் மீடியால ரீல்ஸ் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. க்ரோ அப் கிட்ஸ், அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்களா எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் அதை பப்ளிக் ஒப்பீனியனா நான் வச்சுட்டு அடுத்த எபிசோட்ல இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட வந்து நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Harish.